கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர் மீட்சி நேரத்தை தந்த ஆண்டவரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் தியானிக்கும்படியாக ஒரு வேத பகுதியை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு புது ஆண்டுக்குள்ளே பிரவேசித்து இந்த 3வது வாரத்தையும் சந்திக்க இருக்கிறோம். இதுவரை ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாக நடத்தி வந்திருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று ஆண்டவர் நம்மை தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும்போது திகைக்கிறோம். என்னதான் நடக்கப் போகுதோ என்று சொல்லி நாம் கலங்குகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று. அது போதும் அன்பானவர்களே. ஆண்டோடைய கிருபை கூடவே இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனமும் 48வது வசனமும். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார். பாருங்க, இங்கே சொல்லப்படுகிறது, அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. மாறாத ஒரு கிருபை. அருமையான ஆண்டவர் மாறாதவர். அவர் அற்புதமாய் நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, 48வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அந்த எலேசர் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேர்வழியாய் நடத்தி வந்த ஆண்டவர். அவருடைய மாறாத கிருபை, விலகாத கிருபை இருக்கிறபடியினாலே தான் தர்மையான ஊழியக்காரனை தேவன் நேர்வழியாய் நடத்தி சென்றிருக்கிறார். இந்த சம்பவம் அநேகருக்கு தெரியும். தெரியாதவங்களும் இந்த புதுசாக பார்க்குறவங்க, டிவியில் பார்க்குறவங்களுக்கு சில காரியங்களை சொல்கிறேன். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் கொள்ள வேண்டும். தன்னுடைய வீட்டிலே மூத்த ஊழியக்காரனாகிய எலேசரை அழைத்து, நீ என்னுடைய ஊரில் போய் என் மகனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று கேட்கும்போது, பாருங்க, ஒரு எஜமானுடைய மகனுக்கு, ஒரு வீட்டில் பணி செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரர் எப்படி பெண்ணெடுக்க முடியும்? ஆனால் வாக்கு கொடுத்துட்டு போகிறாரு. போகிற நேரம் அவருக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் பல பொருத்தனையோடு போகிறாரு. நான் போய் ஒரு துறவு பக்கத்தில் இருப்பேன். நான் வரக்கூடிய ஒரு பெண்ணிடம் குடிக்கிறதுக்கு தண்ணி தான் கேட்பேன். அவள் தந்தான்னா
அதுதான் என்னுடைய எஜமானுடைய மகனுடைய பெண் என்று சொல்லி ஒரு மனசில் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டார். இப்போ அவர் கேட்குறாரு, ஒரே ஒரு பெண் தான் வரான். இப்போ ஒரு 4-5 பேர் வந்தால் கூட யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படி ஒரு சந்தேகம் வந்துடும். ஆனால் 4-5 பேர் வரல, ஒரே ஒரு பெண்மணி தான் வராங்க. அவங்கள்ட்ட போய் நான் கொஞ்சம் குடிக்க தண்ணித்தான்னு கேட்குறாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுது, உங்களுக்கும் தாரேன், உங்கள் ஒட்டகங்களுக்கும் தாரேன் அப்படின்னு சொல்லி ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும் அவ்வளோ தண்ணியையும் வார்த்து வார்த்து விடுகிறதை பார்க்கிறோம். அப்போவே தீர்மானம் பண்ணிட்டார், இதுதான் என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு நியமிக்கப்பட்டவள் என்று தீர்மானம் பண்ணினனால தான் அவர் சொல்கிறாரு. என் ஆதியாகமம் 24:27 என் எஜமான் ஆகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. பாருங்கள், விலகாத ஒரு கிருபை, அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் ஆண்டவர் அந்த காரியத்தை நேர்வழியாக நடத்தி சென்று செம்மையான ஒரு முடிவுக்குள்ளே வருகிறதை தான் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நம்ம நினைக்கலாம், ஆபிரகாமுக்கு செய்தார், நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? அன்பானவர்களே, நாங்கள் 1980ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் டாங்கு ஜில்லாவில் நாங்கள் பணியாற்ற போகும்போது ஒரு முறை குஷ்மால் என்ற ஒரு கிராமத்திற்கு நாங்கள் போக வேண்டியதாக இருந்து 1-2 தடவை போயிருக்கோம். இருந்தாலும் இந்த காட்டுக்குள்ளே 3 மணி நேரம் விடாப்பிடி போட்டு போகிறதுக்கு சில நேரம் வழி மாறிடும். ஒரு தடவை நாங்கள் போகும்போது நாங்கள் 2 பேர் தான் போனோம். அதுக்கு முன்னால் சுதேச ஊழியர்கள்லாம் வந்திருக்காங்க. சரி, எங்களுக்கு இடம் தெரிஞ்சு போச்சு, இனி அப்படியே போகலான்னு நினச்சோம். ஆனால் வழி மாறிட்டு வழி தவறு போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் எங்கெல்லாமோ சுற்றி அப்போ எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு. ஏன்னா ரொம்ப லேட்டாகும்போது அப்புறம் அந்த காட்டிலிருந்து எங்கேயுமே போக முடியாது, ரொம்ப பயங்கர காடாக வரும். அப்போ எங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம், நாங்கள் போய் சேருவோமா, புலி வந்துருமே, என்ன செய்கிறது, அப்படியே ஒரு பயத்தோடு இருக்க வேண்டியதாயிற்று. நல்லா யோசித்து பார்க்குறோம், எந்த திசைக்கு போனோன்னே தெரியலை. நாங்கள் 2 பேரும் முழங்கால் படியிட்டோம், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தோம். ஆண்டவரே எங்களுக்கு வழிகாட்டும் ஆண்டவரே. அப்போ தான் ஆண்டவர் இந்த பாடலை தந்தார். பாதை காட்டும் தேவா, பாதை காட்டும் தேவா, பாதை தெரியாமல் அலைந்து அலைந்து திகைத்து நிற்கிறோமே. பாதை தெரியாமல் அலைந்து அலைந்து திகைத்து நிற்கிறோமே. கல்வாரி அண்டை வந்தேனே, கருணை கடலாம் ஏத்துவிடம். கல்வாரி அண்டை வந்தேனே, கருணை கடலாம் ஏத்துவிடம். கலங்கும் எந்த உள்ளங்கண்டு கரம் நீட்டி என்னை அணைத்திட்டாரே. பாதை காட்டும் தேவா, பாதை காட்டும் தேவா, பாதை தெரியாமல் அலைந்து அலைந்து திகைத்து நிற்கிறோமே. இந்த பாடலை பாடி முடிகிற நேரம், அப்போ தான் ராகத்தோடு அந்த பாட்டை ஆண்டவர் தராரு. பாடி முடிஞ்சு கண்ணை மூடும், கண்ணை திறக்கிறோம். எங்கேருந்தோ மாடுகள் ஆடுகள் மேய்த்து போகிற மேய்ப்பவர்களுடைய சத்தங்கள் கேட்குறது. அப்போ இவங்க இங்கேருந்து விசில் கொடுக்க, அவங்க அங்கேருந்து விசில் தர, சரி யாரோ உங்க
காட்டுக்குள்ளே மாட்டிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படியோ வந்தாங்க. அதை மேய்த்துட்டு இருந்தவங்க அந்த சத்தம் கேட்டு, விசில் சத்தம் கேட்டு வந்து எங்களை விசாரித்து எங்களை கொண்டு விட வேண்டிய இடத்துல கொண்டு விட்டுக்கிட்டு போனாங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒருவேளை நம்ம தடுமாறிட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை தடுமாற்றம் இருந்தாலும், வழி தவறி போனாலும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது பாதை காட்டும் தேவா என்று பாரத்தோடு கர்த்தரிடத்தில் கேட்கும்போது நேர்வழியாய் நம்மை நடத்தி சென்று நம்மை ஆதரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. கர்த்தர் அதிசயத்தை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆகையினால எந்த சூழ்நிலையானாலும் ஆண்டவரை சார்ந்திருக்கும் போது கர்த்தர் நம்மை அதிசயமான பாதையில் அவர் வழி நடத்துவார். சங்கீதம் 71 சங்கீதம் 21 நாம் பார்க்கும்போது, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவர். கலங்கியிருக்கிற நேரத்தில் அவர் நம்மை தேற்றி அரவணைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. அவர் நம்மை ஆச்சரியமான பாதையில் அவர் நம்மை வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 86 சங்கீதம் 17 கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும் என்று கேட்கிறார். இந்த உலகத்தில் நம்ம கொஞ்சம் தடுமாறிய நேரம் மற்றவங்க நம்மளை பரியாசமும் பண்ணுவாங்க. பைபிளை தூக்கிட்டு போகிறான், ஆலயத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பரியாசம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் தாவீது ராஜா என்ன சொல்கிறாரு பாருங்க, அவர் என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும். அன்பானவர்களே, ஆண்டவருக்கு சமூகத்தில் வரும்போது அவர் நம்மை கைவிடாமல் நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அவங்க வெட்கப்பட்டு போகிறதுக்குள்ள எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்வார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. இதுமா ஏசாயா 12 1 அக்காலத்திலே நீர் சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர் என்று. ஆண்டவர் தேற்றுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அன்பானவர்களே, அது மட்டும் இல்லை, நம்ம பார்க்குறோம், அவர் காலமெல்லாம் நம்மோடு இருந்து வழி நடத்துகிறவர். ஆண்டவருடைய பிறப்பு, அவர் வளர்ந்து சிலுவையின் மரணத்துக்கு பிறகு சீஷர்கள் கூட கொஞ்சம் பயந்திருப்பாங்க இல்லையா? நம்மோடு கூட 3.5 வருஷம் ஊழியத்தில் இந்த இயேசு நமக்கு எவ்வளவு நல்ல ஒரு போதனை தந்து நம்மை நடத்தி வந்தார். இப்போது அவர் அந்த சிலுவை மரணத்துக்குள் ஆகிறாரே, அந்த ஒரு வருத்தம், ஒரு பாரம் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14 16 பார்க்கும்போது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று. பாருங்கள், வேறொரு தேற்றவாளனை அவர் தந்தருளுவார். ஒருபோதும் அந்த இடங்கள் வீணாகாது.
இந்த வேறொரு தேற்றவாளனை, ஒரு பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்காக அனுப்புவேன். அவர் நம்மை போதித்து நடத்துகிறவர். ஆகையினால நாம் அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்தது பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு உதவிக்கரம் என்னென்னா நினைப்பூட்டுகிறது. ஒருவேளை சில விஷயங்களை நம்ம மறந்துருப்போம், சில நாட்கள் போயிருந்திருக்கோம். அதை அவர் என்ன செய்கிறார்? நமக்கு நினைப்பூட்டி தருகிறார். ஆகினால ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், அந்த சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும்படியாக அவர் நம்முடைய காரியங்களை நினைப்பூட்டி அவர் நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார் என்பது உண்மையான காரியம். அது மட்டும் இல்லை, அந்த யோவான் 14:26 கிறிஸ்துவை பற்றிய சாட்சியும் அதைத்தான், கிறிஸ்துவை பற்றியுள்ள சாட்சி. இன்னும் அன்பானவர்களை பார்க்கும்போது யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு எல்லா சத்தியத்துக்குள்ளும் அவர் நம்மை வழி நடத்துகிற தேவன். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நம்மை போதித்து நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அநேக காரியங்கள் தெரியாமல் இருக்கும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் அவரை சார்ந்து வாழுகிற பிள்ளைகள், அவரை சொந்தமாய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார்? சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நாம் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்னும் நாம் பார்க்கும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறவர். அவர் நம்முடைய ஜெபங்களை தள்ளுகிறவர் அல்ல, அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 66:20 என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று இங்கே நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஜெபத்தை அவர் தள்ளுவதில்லை. கடைசியாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 32:10 துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அன்பானவர்களே, கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் காத்து கொள்ளுகிறார். அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. எந்த இடத்திலும் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பலவிதமான பிரச்சனைகளோடு நம்ம கடந்து வந்திருக்கலாம், ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம். இந்த புதிய ஆண்டில் நான் புதிய நன்மைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்துவேன் என்று சொல்லுகிறார்.
அவர் நம்முடைய ஜெபத்தை தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். தமது கிருபையை நம்மை விட்டு எடுக்காத தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் 15:10 பார்க்கும்போது, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே சொல்லப்படுகிறது, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாயிருக்கவில்லை. விருதாவாக தேவன் தம்முடைய கிருபை நமக்கு அனுப்பல்ல. அது ஒரு பயனுள்ளதாக நம்மை வழி நடத்தி செல்லுகிற ஒரு கிருபை, நேர்வழியாய் நம்மை நடத்தி செல்லுகிற கிருபை, போதித்து நடத்துகிற கிருபை. நம்முடைய ஜெபத்தை அவர் தள்ளவே மாட்டார். அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அவருடைய அன்பு கரங்களிலே நாம் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சகாயராயிருந்து எங்களை நீர் வழி நடத்தும் என்று கெஞ்ச வேண்டும். ஊழிய பாதையில் எத்தனையோ கஷ்டங்கள், ஏதோ சின்ன ஒரு விஷயத்தை நான் சொன்னேன், எவ்வளோ பாடுகள், அதெல்லாம் தாங்கி நடத்தியது அவருடைய சுத்த கிருபை. தொடர்ந்து ஆண்டவரையே சார்ந்து நாம் ஜீவிப்போம். அவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவன், நமக்கு பாதை காட்டுகிறவர், நம்முடைய ஜெபத்தை தள்ளாதவர், நம்மை நேர்வழியாய் நடத்தி செல்லுகிற தேவன். வழி தவறினாலும் கூட அவர் இந்த வழியாய் கடந்து என்று எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் அவர் போதுமானவராய் இருந்தாரோ அதுபோல உங்களுக்கும் போதுமானவராயிருந்து வழி நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பு கரங்களிலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. தேவனே, நீர் சர்வ வல்லமையுள்ளவர் தேவன், நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், நீர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை தருகிறோம். நீரே பொறுப்படுத்தி நடத்தும். குற்றம் குறைவுகள் எல்லாம் மன்னி நாமத்துக்கு மகிமை கேடாக எதுவும் வராதபடி உடைய நாமம் உயர வேண்டும். நாங்கள் செருகணும், நீர் பெருகணும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் டிவி நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனைகளோ பாடுகளோ எது இருந்தாலும் கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். அன்பு கரங்களிலே தருகிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளும், குறை குற்றங்களை மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.